எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோவை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டே வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தம்ப்லைன் பார்த்துருப்பீங்க. தம்ப்லைன் பார்த்துட்டே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி உங்களால் ஒரு கெஸ் பண்ண முடியுது நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஐடிகே 2.0 அதாவது இன்றைக்கி வந்து பயிற்சி நடந்தது. பயிற்சியில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் சில விஷயம் வந்து பகிரப்பட்டது. அது என்னென்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் வந்து முழுசாக பார்க்கலாம். ஸோ அங்கே என்ன நடந்தது, அவங்க நம்மளுடைய கோஆர்டினேட்டர் என்ன சொன்னாங்க, எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதாவது காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ வந்து அட்டண்டன்ஸ் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு இந்த மாதிரி 3 கையேடு வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க. 3 கையேடை நம்ம வந்து வாங்கிக்கிட்டு ஒன்றையும் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்க. தமிழ், இங்கிலீஷு, நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ். ஸோ 3த்தையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிவிட்டு அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நான் மறந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது தமிழ் தாழ்வாழ்த்தோடு ஆரம்பித்து நம்மளுடைய அட்டண்டன்ஸ்லாம் நம்ம சைன் போடுறது இது எல்லாமே வழக்கம்தான். நெக்ஸ்ட் வந்து ஐடிகே 2.0ல் செலக்ட் ஆனதுக்கான ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க வந்து சொன்னாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அதாவது ஐடிகே 2.0 வந்து நம்ம மைய செயல்பாட்டு அறிக்கை வச்சு தான் வந்து எல்லாரையும் வந்து செலக்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து எந்த இன்வால்வ்மெண்ட்டும் கிடையாது. ஏன்னா இவங்கள தான் நாங்கள் செலக்ட் பண்ணோம், அவங்கள தான் நாங்கள் செலக்ட் பண்ணன்ற பேரில் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணவே இல்லை. ஸோ வந்து ஸ்டேட்லேருந்து மட்டுமே வந்து இது வந்தது அப்படின்ற ஒரு தகவல் வந்து சொன்னாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ ஏன் செலக்ட் பண்ணல, அவங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி நிறைய ஒரு கன்ஃபியூஷன் வந்து போயிட்டுருக்கிறதால அவங்க வந்து மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த விளக்கத்தை வந்து சொல்லிட்டாங்க. ஸோ வந்து நம்ம வந்து ஒரு கொஞ்சம் பேர் தான் வந்து செலக்ட் ஆகிருக்கிறதால வந்து கொஞ்சம் சிவியராக வந்து நம்மளை வாட்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்மளுடைய மையம் வந்து கண்டிப்பாக செயல்படும். அப்படி வந்து மையம் செயல்படலைன்னா அவங்கள ரிமூவ் பண்ணிவிட்டு மற்றவங்களை வந்து போடுறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் கொண்டு வராதிங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய மையத்தை வந்து நல்லா நடத்துங்க. அதாவது ஒரு 20 பேர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். குழந்தைகளை வந்து சேஃப்டியாகவும் செக்யூராகவும் பார்த்துங்க. ஏன்னா சின்ன வயசில் சொல்லித்தர விஷயங்கள் தான் வந்து அவங்களுடைய மைண்டில் வந்து நல்லா பதியும். அதனால் நம்மக்கிட்ட வரவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஸ்டூடெண்ட் தான். ஸோ வந்து அவங்களுக்கு நம்ம நல்ல விஷயங்களை நிறைய சொல்லி கொடுத்தோன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதை வந்து அவங்க வழிநடத்தி கொண்டு போகிறதுக்கும் வந்து நம்ம வந்து ஒரு உதவிகரமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து குழந்தைகள் வந்து தீய பழக்கத்தில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இப்போ சின்ன வயசுலேருந்தே நம்ம சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அவங்க பெருசாகும்போது அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியும் வந்து சொன்னாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி டீ, ஸ்நாக்ஸு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லன்ச்சும் வந்து அங்கேயே ப்ரொவைட் பண்ணாங்க. லன்ச் ப்ரொவைட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அடுத்தடுத்து கிளாஸ்லாம் போயிட்டு வந்து உங்களுக்கு ஏதாச்சும் மையம் நடத்த ஏதாச்சும் ப்ராப்ளம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. ஸோ அவங்களுடைய கருத்தை வந்து தெரிவித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாலண்டியர்ஸ் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணி காமிச்சாங்க. ஸோ வந்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, ஸோ இந்த 3 புக்கில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸையும் அவங்க வந்து ஒரு அந்த டைம்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு விளையாட்டாகவும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் இந்த ஐடிகே ட்ரைனிங் வந்து போச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பயணப்படி வந்து நம்மளுக்கு லேட்டாக தான் எப்போவுமே தருவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கையிலே நம்மளுக்கு வந்து 50 ரூபா வந்து கொடுத்து அமிச்சாங்க. ஸோ நீங்கள் வந்து ஐடிகேயில் செலக்ட் ஆகிருக்கீங்களா, ஐடிகே ட்ரைனிங் போனீங்களா, உங்களுக்கு பயணப்படிலாம் கொடுத்துட்டாங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கியூஆர் கோடு ஒன்று செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம ஐடிகே ட்ரைனிங் முடிஞ்ச உடனே அந்த கியூஆர் கோடு நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி ஸ்பீட் பேக்கை வந்து சென்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு புது மெத்தடாக இருந்தது இந்த முறை. ஸோ எப்படியோங்க ஐடிகே ட்ரைனிங் வந்து நல்லபடியாக வந்து முடிஞ்சது. ஸோ வந்து குழந்தைங்களுக்கு கற்றல் விளைவுகளும் வந்து நம்ம வந்து நிறைய வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நம்ம சொல்லிக் கொடுக்குறது வந்து அவங்க வீட்டில் அவங்க சொல்கிறது மூலிமா தான் கற்றல் விளைவுகள் வந்து நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து வீட்டில் அவங்க நடந்துக்கிறாங்களோ அதை வச்சு தான் நம்ம வந்து
ஐடிகேல நம்ம நல்லா சொல்லி கொடுத்தோம் அப்படின்றதுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக இருக்கும். ஸோ எல்லா வாலண்டியர்ஸ்க்கும் வாழ்த்துக்கள். உங்களுடைய ஜாப்பை பெஸ்ட்டாக பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நான் என்னென்ன நடந்துச்சுன்னு ஒரு சின்ன சின்ன வீடியோ கிளிப்பிங் வந்து செய்தாப்பில் நான் வந்து வீடியோவாக வந்து போடுறேன். ஸோ தேங்க்யூ.